பழமையான காசி நகரம் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. கங்கை வற்றியது, நிலங்கள் வெறிச்சோடியது, பயிர்கள் கருகின. நிலம் முழுவதும் காய்ந்து போய் காற்றில் மண் வாசனை மட்டுமே மிஞ்சியது. மக்கள் பட்டினியால் வாடி அவர்களது கண்களில் துயரம் மட்டுமே காணப்பட்டது. சந்நியாசிகள், முனிவர்கள், சிவனடியார்கள், யார் பார்த்தாலும் சோர்வு, நம்பிக்கையின்மை. ஒவ்வொரு வீதியிலும் வறண்ட நிலம், வெறுமையான ஆயிரக்கணக்கான கண்கள். இத்துயரத்தை மாற்ற சிவபக்தர்கள் திரண்டனர். விஸ்வநாதர் கோவிலில் தீவிர பூஜைகள், பஜனை, அபிஷேகம் செய்தனர். கண்ணீர் கலந்த மந்திரங்களால் காசி முழுவதும் அதிர்ந்தது. பக்தர்கள் உண்மையான ஈடுபாட்டுடன் சிவனை அழைத்தனர். மகாதேவா, எங்களை காத்தருள்வாயாக, நாங்கள் வாடுகிறோம். காசி அழிகிறது, அருள்வாக்கு வழங்கு, எங்கள் துயரை நீக்கு. பக்தர்களின் உண்மையான ஆன்மீக அன்பை உணர்ந்த மகாதேவன் தமது தெய்வீக வடிவத்தில் காட்சியளிக்க தொடங்கினார். அருள்மிகு விஸ்வநாதர் கோவிலின் மூலவராக திகழ்ந்த அந்த சிவலிங்கம் ஒளிரத் தொடங்கியது. அன்று அந்தரத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. மழைக்காக ஏங்கிய வானம் நிசப்தமாக, காற்று கூட நகராதபடி நின்றது. ஒரு கணத்தில் பிரபஞ்ச சக்தியால் ஒளிரும் பரமசிவன் நடுவானில் தோன்றினார். மூன்றாவது கண் அணுசக்தியை விட மிக பெரும் ஒளியை வெளிப்படுத்தியது. அவனது கண்களிலேயே பிரளயமும் புனராவற்றும் மிளிர்ந்தன. அவரது திருத்தாண்டவம் ஆரம்பமானது. பரமசிவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடத் தொடங்கினார். அவர் நடனமாடும் ஒவ்வொரு அடி பூமியை அதிரச் செய்தது. காசி நகரத்தின் வெற்றிடங்கள், முன்னோர்களின் அவசான தடங்கள் அனைத்தும் சாம்பலாக மாறியது. காலங்கள் மாறின, வழிகள் புதுப்பட்டன. பழைய வீடுகள் இடிந்து விழ புதிய கோபுரங்கள் உயர்ந்தன. நிலம் கருகியது, ஆனால் அதனிடத்தில் புதிய முளைகள் தலை தூக்கின. அழிவினிடத்தில் புதிய உதயங்கள் தோன்றின. அதிகாலையின் நேரத்தில் வானம் கருமையாகி மின்னல்கள் வெடித்தன. மழை வானத்தை மூடியது. காசி முழுவதும் மழை பொழிந்தது. நதிகள் மீண்டும் ஓடின. மக்களின் கண்களில் மகிழ்ச்சி பளிச்சிட துவங்கியது. பக்தர்கள் அனைவரும் மகாதேவனுக்கு பணிந்து விழுந்தனர். பரமசிவன் ஒரு புன்னகையுடன் கூறினார், அழிவு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கமே. எதிலும் துணிவுடன் இருங்கள், கடின சூழ்நிலைகளில் புதிய பலம் பிறக்கும். இவ்வாறு சொல்லி அவர் திருகாசி விஸ்வநாதர் கோவிலில் மறைந்தார். ஆனால் அவருடைய அருள் என்றுமே காசியில் நிலைத்திருக்கின்றது. அவனது தாண்டவம் ஒவ்வொரு முறையும் அழிவை அழித்து புதுமையை கொடுக்கின்றது.